இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வோட மெயின்ஸோட ரீசனிங் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. அந்த 40 கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். அதாவது எ ஃபேக்ட்ரி ஆல்வேஸ், அதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, இந்த ஃபேக்ட்ரிக்கு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றது தான். இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ஒர்க்கர்ஸு, சிம்னி, ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாமலும் ஃபேக்ட்ரிஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு கிடையாது. சிம்னிஸ்மே வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸில் சிம்னிஸ் வந்து இல்லை. ஃபைல்ஸுமே எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையுமே ஃபைல்ஸ் இருக்காது. ஆனால் எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையுமே கண்டிப்பாக வந்து லேபர்ஸ் வந்து இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போது ஃபேக்ட்ரிக்கு பெஸ்ட்டான ஆல்டர்னேட் வந்து ஒர்க்கர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆக்சுவலி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா யூபிஎஸ்சில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். the total number of digits used in the numbering the pages. அதாவது ஒரு புக் இருக்கு, அந்த புக்கில் ஒரு 10 பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேஜஸை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நம்பர் பண்ண போகிறோம். அப்போது 1 2 இருக்குன்னு வச்சுக்கேன். ஒன் பேஜ் அப்படின்னா ஒன் டைம் நம்ம வந்து அந்த கீஸ் இருக்குல்ல, அந்த கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 10 அப்படின்னா 2 டைம்ஸ், 1 ஒரு வாட்டி 0 ஒரு வாட்டி நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா the total number of digits used in numbering the pages of a book having 366 pages. 366 பேஜ் இருக்கிற ஒரு புக்கை நம்ம வந்து நம்பரிங் பண்ணுறப்போ எத்தனை வாட்டி வந்து நம்ம டிஜிட்ஸை வந்து, அதாவது அந்த கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா 366 அப்படின்றது 3 டிஜிட் நம்பர். நம்ம சிங்கிள் டிஜிட்க்கு அதாவது டபுள் டிஜிட்க்கு 3 டிஜிட்க்கு வந்து எப்படி நம்ம எத்தனை வாட்டி கீஸை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிங்கிள் டிஜிட் அப்படின்னா 1 to 9 வரைக்கும் சிங்கிள் டிஜிட். அப்போது 1 வந்து 1 டைம் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ 1 டைம் 1 into 9 equal to 9. டபுள் டிஜிட் நம்பர் வந்து 10 to 99. இது 2 டைம்ஸ், அதாவது 10 அப்படின்னா 1 ஒரு வாட்டி 0 வாட்டின்னு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 2 டைம்ஸ். ஸோ 99லேருந்து 9 செப்பரேட்னா பேலன்ஸ் வந்து 90யா. ஸோ 90 into 2 equal to 180. ஓகேங்களா. இப்போ பேலன்ஸ் வந்து 3 டிஜிட் நம்பர் பார்க்க போகிறோம். 3 டிஜிட் வந்து ஸ்டார்ட் வந்து எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகணும், 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு இங்கே கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 366 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 366 மட்டும் போட்டால் போதும். இப்போ 366லேருந்து 99 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7 5. 15லேருந்து 9 இது பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 6 2. ஸோ இந்த 267 இங்கே 3 டிஜிட்டா. ஸோ 1 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவோம், இந்த 0 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவோம், இந்த 0 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ 3 டைம்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ எத்தனை வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 801 ப்ரெஸ் பண்ணி இப்போ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றது பார்க்கலாம். 801 9 180 0 9 அதுக்கப்புறமா வந்து 9. ஸோ டோட்டலாக வந்து 990 டைம்ஸ் வந்து நம்ம அந்த கீஸை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆல்டர்னேட்டாக வேறு எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இங்கே புக்கோட பேஜஸ் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு புக்கோட பேஜஸ் கொடுக்காம இந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல, ஸோ 99, அதாவது 990 டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த புக்கில் எத்தனை பேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. இது எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 990நாலே தெரிஞ்சிடும் அது டபுள் டிஜிட்க்கு மேலே தான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா நமக்கு இந்த தான் வரும் 3 டிஜிட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 99 இருக்குல்ல, அந்த 99 இதில் நம்ம வந்து சப்ராக்ஷன் வந்து பண்ணிடணும். அது எப்படின்னா 99க்கு உண்டான வேல்யூஸ் வந்து 189 இருக்குல்ல, 189 அந்த 189 99லேருந்து ஃபஸ்ட்டு 189 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ 0 801. அப்போ இந்த 801 அப்படின்றது பேலன்ஸ் வந்து இந்த 3 டிஜிட் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா. இங்கே 3 டிஜிட் வந்து நான் வந்து புக்கோட பேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் 3யை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அதே புக்கு நான் வந்து அந்த டிஜிட்ஸ் கொடுத்துட்டான், எனக்கு வந்து நான் புக்கோட பேஜஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த 3ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 6 7 267. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 267 இந்த 9 இங்கே இருக்குல்ல 99, இந்த 99 ஆட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் நம்ம புக்கோட பேஜஸ். 6 6 366 வந்துருச்சா. ஸோ இப்படிதான் கொஸ்டின் வந்து இப்படியும் கொடுத்து கேட்கலாம். ஆல்டர்னேட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது யூஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா which of the following is exactly in the middle of the 9 from the left handலேருந்து 9 and 15th from the right hand. அதாவது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா
ஒரு இது கொடுத்துட்டான். இப்போ இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 9th, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது 9 வரும்னா 3 6 9. ஸோ இதுதான் 9. ரைட் ஹேண்ட்லேருந்து 15th, இது ரைட் ஹேண்டு, இதுலேருந்து 15th நம்பர் பார்க்கணும். 3 6 9 12 15. ஓகே, இது 15. இந்த 15க்கு, அதாவது இங்கே இருக்க 9க்கும் இந்த 15 நம்பருக்கும் இந்த நடுவில் இருக்குல்ல, நடுவில் இருக்கிற மிட் நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு போயிடுச்சோம்னா இந்த மிட் நம்பர். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்? இதுதான் வரும். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ற கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இங்க நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால அதை கால்குலேட் பண்ணி அப்படி போடுற மாதிரி கேட்டிருக்காங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம சிம்பிளா வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணா போதும். நீங்க என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஃபைண்ட் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு இதை போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? டாக் வந்து ரன் பண்ணுது டுவர்ட்ஸ் சவுத் நோக்கி 50 meters வந்து ரன் பண்ணுது. ஸோ இப்போ டாக் வந்து இங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்குன்னு வச்சுக்கேன், இங்கேருந்து 50 meter ரன் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கேருந்து லெஃப்ட், இங்கேருந்து லெஃப்ட் என்ன வரும்? இங்கேருந்து லெஃப்ட் இப்படி எடுத்து எவ்வளோ போகுது? 20. அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து 7. ஓகேங்களா? அகெயின் லெஃப்ட் எடுத்து ஒரு 6. அங்கேருந்து ரைட்டு. ஓகேங்களா? ரைட்டில் ஒரு 15. இங்கேருந்து ரைட்டு. ஓகேவா? ரைட்டில் 15. இப்போ கொஷின் வந்து என்ன கேட்டிருக்கான்? நவ் விச் டைரக்ஷன் இஸ் த டாக் ஃபேஸிங்? டாக் வந்து இப்போ இங்கே இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டைரக்ஷன் டாக் வந்து எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு? ஈஸ்ட்டை தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? டாக் வந்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கனால ஆன்சர் வந்து ஈஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின். இஃப் ஏ இஸ் 50 meter நார்த் ஈஸ்ட் ஆஃப் த பி. கொஷின் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த டைரக்ஷன் இதை போட்டுக்கோங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஸோ ஈஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ இஸ் 50 meter நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. அதாவது இப்போ இங்கே பி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து பிக்கோட நார்த் ஈஸ்ட்டில் 50 மீட்டரில் வந்து ஏ இருக்கு. ஓகேவா? பிக்கு நார்த் ஈஸ்ட் இது தானே. ஸோ இது பி, நார்த் ஈஸ்ட் இது 50 மீட்டரில் வந்து இங்கே இருக்கு. சி வந்து பி இஸ் 50 meter நார்த் வெஸ்ட் ஆஃப் சி. இந்த பி வந்து சிக்கு வந்து நார்த் வெஸ்ட்ல இருக்கு. சி இங்க இருந்தாதான் பி வந்து நார்த் வெஸ்ட்ல வந்து இருக்கா. ஸோ அப்போ நார்த் வெஸ்ட்ல இருந்து 50 meter. ஓகே, தென் சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ? அதாவது ஏக்கு சி வந்து எந்த டைரக்ஷன்? இது சி. ஏக்கு சி வந்து எந்த டைரக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, ஏ வந்து சிஏ வந்து சவுத் டைரக்ஷன் நோக்கி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 executives PQRSTV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மெம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரீச் த ஆஃபீஸ் இன் அ பர்டிகுலர் சீக்வன்ஸ். அதாவது இவங்க 7 மெம்பர்ஸ்மே அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போகிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டைம் கேப் விட்டு அப்படி தான் போகிறாங்க. ஸோ அது எப்படி போகிறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. யூ ரீச்சஸ் இமிடியட்லி பிஃபோர் பி. அதாவது யூ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, பி போகிறதுக்கு முன்னாலே யூ வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா? பட் டஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோ எஸ். ஆனால் எஸ்ஸுக்கு அப்புறமா அவங்க போகல, ஒரு டைம் கேப் விட்டு தான் அவங்க போகிறாங்க. ஆர் இஸ் த லாஸ்ட் ஒன். அதாவது ஆஃபீஸ் ரீச் பண்ணுறதுல ஆர் தான் வந்து லாஸ்ட்ல இருக்கு. டி வந்து டி ஃபாலோஸ் இமிடியட்லி ஆஃப்டர் பி. அதாவது பி போனதுக்கு அப்புறமா இமிடியேட்டா டி போகுது. டி போனதுக்கு அப்புறம் இமிடியேட்டா என்ன பண்றாங்க? டபிள்யூ போறாங்க. ஹூ ரேங்க்ஸ் ஃபோர்த் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் த ரீச்சிங் ஆஃபீஸ்? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. அந்த 7 மெம்பர்ஸ் ஒரு ஃபாலோயிங் ஆர்டர்ல போறாங்க. அதுல ஃபோர்த் வந்து யார் ஆஃபீஸ்க்கு போய் ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன நீங்க பண்ணிருக்கலாம்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இப்படி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஹரிசாண்டலாக போடாதீங்க, வெர்டிகுலராக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த ரேங்கிங் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி தனியாக போட்டுக்கலாம். பிக்கு முன்னால யூ போயிருக்கு, ஆனால் எஸ் வந்து இங்கே கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல யூக்கு முன்னால் எஸ், அதாவது யூக்கு முன்னால் எஸ் இருக்காது. இங்கே எங்கன்னா இருக்கலாம், ஒருத்தங்க தள்ளி அந்த மாதிரி வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் வந்து லாஸ்ட் சொல்லிட்டா. அப்போ 7th பொசிஷன்ல ஆர் வந்துடும். டி வந்து டி ஃபாலோஸ் இமிடியட்லி ஆஃப்டர் பி. பி போனதுக்கு அப்புறமா டி வருதுன்னு சொல்றாங்க. டிக்கு அப்புறமா யார் சொல்லியிருக்காங்க? டபிள்யூ வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ யூ பி டி டபிள்யூ இது இப்படி வந்திருக்கு.
இவ்வளவுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஒன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த யூக்கு முன்னால எஸ் கிடையாது. முன்னாலனா அதாவது இப்போ இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பிளேஸ் இருக்குன்னா இந்த பிளேஸ்ல எஸ் வராது. ஆனா இந்த பிளேஸ்ல எஸ் வரலாம். ஆனா பின்னால வராது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க பின்னால, அதாவது இவங்களுக்கு அப்புறமா எஸ் வந்து வரல. அவங்களுக்கு முன்னால தான். பட் அந்த முன்னாலன்றது இமிடியேட்டா கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்க போட்டாச்சா, ஸோ ஈக்கு முன்னால ஒரு கேப் விட்டுட்டு எஸ் வந்து வரலாம். ஸோ இதுதான் வந்து பாசிபிள். இப்போ என்ன பண்ணலாம், ஸோ டபிள்யூ டபிள்யூ டி பி யூ இங்க வந்து எஸ் வரலாம். பேலன்ஸ் கியூ. ஸோ இப்போ இதில் ஃபோர்த் பொசிஷன் அவங்க என்ன கொஸ்டின் இருக்கா, ஊ ரேங்க்ஸ் ஃபோர்த் இந்த அந்த ஆஃபீஸ் ரீச் ஆகுறதுல ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பி. ஸோ ரேங்கிங்ல நம்ம கண்டுபிடிக்கிறப்போ நம்ம வந்து எப்படின்னா வெர்டிக்கலாக வந்து போட்டுக்கணும். அதே வந்து நம்ம இந்த வெயிட் எல்லாம் கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம வந்து ஹரிசாண்டலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அக்கார்டிங் டு ஏ கோட் லாங்குவேஜ், இங்க ஒரு கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் காலம் 1 ஆர் ரிட்டன் இன் த ஸ்மால் லெட்டர்ஸ் இன் காலம் 2. அதாவது காலம் 1ல இருக்கிறது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, காலம் 2ல இருக்கிறது ஸ்மால் லெட்டர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. தி லெட்டர்ஸ் இன் காலம் 2 ஆர் ஜம்பிள்டு. அதாவது இந்த காலம் 2ல கொடுத்துருக்கிறது வந்து ஜம்பிள்டு. அதாவது இப்போ இருக்கிற இங்க இங்க கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நேரா இருக்குது, அதுக்கு அது கிடையாது. அது ஜம்பிளா இதா இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஸோ இப்போ இதை வச்சு decode தி லாங்குவேஜஸ் அண்ட் சூஸ் தி கரெக்ட் கோட் ஃபார் த வேர்ட் given as கொஸ்டின். கொஸ்டின்ல ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின் வந்து என்னன்னா, ஃபைண்ட் த கோட் ஃபார் நீட். நீட் அப்படின்றதுக்கு நம்ம கோட் வந்து இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நீட் அப்படின்னு இருக்கா, சாரி நெட் அப்படின்னு இருக்கா, நெட்டுக்கு வந்து இந்த சைடில் 3 லெட்டர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் 3 லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ ஏபிஐ. அதுக்கப்புறமா இது வந்து 6 லெட்டர்ஸா, இங்கே 6 லெட்டர்ஸில் என்ன இருக்குது, இது வந்து 6 லெட்டர்ஸில் இருக்குது. இது 5 லெட்டர்ஸு, இங்கே 5 லெட்டர்ஸில் என்ன இருக்குது, இது 4 லெட்டர் வந்து, இது 4 லெட்டர்ஸில் இருக்குது. இது 5 லெட்டர்ஸா, ஸோ இதுவும் 5 லெட்டர்ஸ் இப்படி வரும். அட்ரஸ் அப்படின்றது இது. ஓகேங்களா? இப்போ இங்கே ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயாவது ஏ அப்படின்றது இருக்குன்னா எந்த இடத்துலையுமே ஏ கிடையாது. ஓகேங்களா? அது அப்போ டீயுமே இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே கிடையாது. அப்போ டீக்கு வந்து என்ன அப்படின்னா ஏ. ஸோ அப்போ இந்த ஒரு இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டீயோட இடத்துல வந்து இங்கே என்ன வரணும், ஏ வரணும். அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் லாஸ்ட்ல ஏ இல்லைன்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ சி டி அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன. ஓகேங்களா? என்ன வந்து இங்கேயுமே இங்க இருக்கு, அதுக்கப்புறமா இந்த இடத்துலயும் இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. என்ன இந்த இது 5 லெட்டர்ஸா என்ன, ஸோ ஐ ஜே கே டி வி. ஓகேங்களா? இதுவே 5 ஐ கே எம் ஓ பி. ஸோ இதில் எது காமனாக, அதாவது இங்கேயுமே காமனாக இருக்கணும், இந்த மூணுத்துலேயுமே காமனாக இருக்கும். இந்த மூணுத்துலேயுமே காமனாக இருக்கிறது ஐ. அப்போது என்னோட இது வந்து எண்ணுக்கு கோடு வந்து ஐ. ஓகேங்களா? அப்போ என்ன இடத்துல என்ன வரணும், ஃபர்ஸ்ட் வந்து ஐ வரணும். அப்போ இதுக்கு ஆன்சர். ஸோ இந்த 2 நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டாலே ஈஸியாக வந்து நம்ம ஆன்சருக்கு வந்து வந்துடலாம். ஆனால் நீங்கள் எண்ணுக்கு ஈக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து இ எந்த இடத்துல இருக்கு, அதாவது இப்போ நம்ம எண்ணுக்கு தெரிஞ்சாச்சு, டீக்கு தெரிஞ்சாச்சு, ஸோ ஈக்கு வந்து என்ன ஆப்வியஸா பி. ஓகேங்களா? அப்போ ஐ பி பி இ இது ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர். சூஸ் தி நம்பர் குரூப் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது ஒரு நம்பர் குரூப் கொடுத்துட்டாங்க. இந்த மூணுமே வந்து 4ல 3 நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும், நம்பர் குரூப் ஒரு மாதிரி இருக்கும், ஒன்று மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தா தெரிஞ்சிடும், இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த 3 குரூப்ல இருந்து இந்த 1 வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து அது டி. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க. இந்த இமேஜ் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல என்ன இமேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது இந்த இடத்துல இந்த இப்படி தான் வந்து வரணும். அப்படி வந்து நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க, ஸோ வராது. இங்கேயும் கீழே, இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல வரணும். அப்போ ஆப்ஷன் படி எந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கா. ஸோ இதுதான், இதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வரும் அப்படின்னா 2 நம்ம ஜாயின் பண்ற மாதிரி தான். அப்போ இதுக்கு நம்ம இப்படி ஜாயின் பண்ற மாதிரி இருக்குமா, ஸோ இதுக்கு இப்படி வந்துருச்சா. ஸோ ஆப்ஷன் வந்து டி. ரொம்ப ஈஸித்தால இது சிம்பிளாவே நம்ம போட்டுடலாம்.
இங்க கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கு வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. வாட்டர் இமேஜ் அப்படின்னா கொடுத்துருக்க இமேஜை வந்து தலைகீழ போடுறது தான் வாட்டர் இமேஜ். அதாவது மேல இருக்குது கீழே வரும், கீழே இருக்குது மேலே போகும். உள்ள இருக்க இமேஜுமே வந்து கீழே இருக்குது மேலே, மேலே இருக்குது வந்து கீழே வந்து வரும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் எப்படி இருக்கா, அது எது தலைகீழ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது மூணுமே தலைகீழ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மேலே இருக்குல்ல 3 இது போட்டு அதுதான் நமக்கு கீழே வரும். இந்த கீழே இருக்கிறதே இருக்கக்கூடாது. அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிடையாது, இந்த ரெண்டுமே கிடையாது. ஸோ இதுதான் இந்த கீழே இருக்குது மேலே இருக்கு, மேலே இருக்குது கீழே இருக்கு அந்த இது. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ அப்படி இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இதில் தான் கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு எந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் த ஒன் ஆஃப் த தோஸ் உமன் வீக்னஸ் which tends to test the willpower of the smoker to the edge. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மனுஷன் இருக்கான்ல, மனுஷனுக்கு ஸ்மோக்கிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த வீக்னஸாக இருக்கு. அந்த வீக்னஸ் எப்படி இருக்குன்னா மனுஷனோட அந்த வில் பவரை வந்து அட் த கோர் வரைக்கும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்மோக்கர்ஸ், அதாவது ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டு கிவ் அப் த ஸ்மோக்கிங். அதாவது நான் ஸ்மோக் பண்றாங்கல்ல, நான் ஸ்மோக் பண்றதை விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு விடுற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. அவங்களே விடணும் அப்படின்னு நினைச்சாலும் ஈவன் இஃப் தே வாண்ட் டு டூ ஸோ, நான் அதை அதாவது விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதை அவங்களுக்கு பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா. ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் அதர் வீக்னஸ் as well. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஸ்மோக் பண்றது மட்டும் இல்லாம அங்கே வேற ஏதாவது வீக்னஸும் இருக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே தான், ரெண்டுமே நம்ம அந்த கன்க்ளூஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. டிஎன்பிசியுமே இந்த இதை கீ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலவங்க வந்து இதை மட்டும் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது வந்து தப்பு. ரெண்டுமே டிஎன்பிசி வந்து கொடுத்துருக்கிறது ரெண்டுமே தான் கொடுத்துருக்காங்க. வேற நீங்க தமிழ்ல படிக்கிறப்ப என்ன பாருங்க, புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிக கடினம். ஆனா ஸ்டேட்மெண்ட் பாருங்க, புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனம் ஆகும். அங்க என்ன இங்கிலீஷ்ல படிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒன் ஆஃப் தோஸ், அதாவது மனுஷனோட ஒன் ஆஃப் த வீக்னஸ் தான். ஓகேவா. அதர் வீக்னஸும் ஹியூமன்ஸ்க்கு வந்து இருக்கும். இந்த தமிழ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க படிக்கிறப்போ ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற வீக்னஸ் அதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ மோஸ்ட்லி இங்க ரீட் பண்றப்போ இங்கிலீஷ் அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். which word of the options cannot be formed using the letters of the following word. அதாவது இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வேர்டு யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை யூஸ் பண்ணி. ஆனால் ஒரே ஒரு வேர்டு மட்டும் அதில் ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம இந்த கொடுத்துருக்கிறதுல டி அப்படின்றது வந்து கிடையாது. அப்போ இந்த வேர்டை வந்து இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி அப்படின்றது ஏ இஸ் மதர் ஆஃப் பி, அதாவது பியோட மதர் தான் ஏ. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி அப்படின்றது ஏ இஸ் சன் ஆஃப் பி, பியோட சன்னு தான் ஏ. ஓகேங்களா, இப்படி வருது. ஸோ இப்போ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம கீழே அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்கான், அதை நம்ம சால்வ் பண்ணணும். இன் பி கிராஸ் ஜே அப்படின்னா பி வந்து ஜேவோட மதர், பி இஸ் மதர் ஆஃப் ஜே, ஜேவோட மதர் வந்து பி. ஓகேங்களா, மதர் அப்படின்னாலும் அவங்க ஃபீமேல். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு கப்பல் இருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஜே பிளஸ் பி. பிளஸ் அப்படின்னா ஜே இஸ் சன் ஆஃப் பி, ஜே வந்து பியோட சன். ஓகேங்களா, இப்போ இவங்களுமே நமக்கு சன் அப்படின்றதுனால மெயிலில் வந்துருவாங்க. இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிக்கும் பிக்கும் இல்லை ரிலேட்டிவ் என்ன அதாவது அவங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பி வந்து பிக்கு வந்து ஒய்ஃப். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி போட்டு தனியாக எழுதிருக்கிறப்போ நம்ம எல்லாமே கோரிலேட் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆப்ஷன்ஸ் ஃபார் கன்க்ளூஷன் டு த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு, அது கன்க்ளூஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டில்ஸு, எல்லா கேண்டில்ஸுமே நமக்கு வந்து லேம்ப்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஸோ இது லேம்ப்ஸா, ஸோ எல்லாமே பல்ப்ஸ். இப்படியும் வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம வந்து ஒன்றா போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். எப்பவுமே வென் டயக்ராம்ஸ் வரப்போ ஒரு 2 இது மாதிரி நம்ம போட்டுக்கணும். அப்போ போட்டுக்கிட்டாதான் இந்த கன்க்ளூஷன் கொடுக்கும். இந்த கன்க்ளூஷன் வந்து அந்த 2 டயக்ராம்லையுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு டயக்ராம்ஸில் வந்து கரெக்டாக இருந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து மோஸ்ட்லி கரெக்டாக இருக்காது. ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஆமாம், எல்லா கேண்டில்ஸும் பல்ப்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இது இருக்கா, இது கரெக்ட். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ் சொல்றாங்க. இப்படி வராது. அதாவது ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டில்ஸ் எல்லாமே பல்ப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். அதுக்கப்புறமா எல்லா பல்ப்ஸும் கேண்டில்ஸ் ஆனா கிடையாது. சம் பல்ப்ஸ் வேணா இங்க வந்து சம் அப்படின்னு கொடுத்தா ஓகே, இங்க சம் கொடுக்கல. ஸோ அப்ப என்னன்னா, அதாவது இப்படி வந்து வராது, இப்படிதான் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 1, இந்த கன்க்ளூஷன்ல 1 மட்டும் ஃபாலோ ஆகும். இல்லைன்னா நீங்க இப்படி போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஆல் கேண்டில்ஸா லேம்ப்ஸா, இது கேண்டில்ஸ், எல்லா கேண்டில்ஸுமே லேம்ப்ஸ்ன்னு சொல்லியிருக்கானுங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது லேம்ப், எல்லா லேம்புமே பல்ப் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா. இப்படின்றப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பார்க்குறப்போ இது வந்து வராது. இந்த செகண்ட் வந்து எல்லா பல்ப்ஸுமே வந்து கேண்டில்ஸ் வந்து மேபி சம் வந்து வரலாம். இங்கே சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போவேன்னா இந்த ஒரு டயக்ராம் வச்சாலே உங்களுக்கு இது பண்ணும். எப்பவுமே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து இது பண்ண முடியாது. நமக்கு வந்து இப்படி தான் பார்க்க முடியும். எல்லா பல்ப்ஸுமே கேண்டில்ஸாக இருக்கலாம். ஆனால் எல்லா அதாவது பல்ப் இருக்குல்ல, எல்லா கேண்டில்ஸுமே பல்பாக இருக்கணும். ஆனால் இந்த பல்ப் எல்லாமே கேண்டில்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இதுவே சம் வந்து கேண்டில்ஸாக இருக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மிஸ்ஸிங் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம இது எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்டர்னேட்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை ஸ்கொயர் பண்ணிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணுறப்போ இந்த நம்பர் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ பார்ப்போம். 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் 16 மைனஸ் 9, 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4. ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணுறப்ப என்ன வரும், 20, 30, 41 மைனஸ் 13 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13, 11, 8, 2 வந்துருச்சா. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி இங்கே என்னன்னா நமக்கு இது கொடுத்துட்டான். இங்கே என்ன வரும் கேட்குறாங்க, ஆல்டர்னேட்ஸ்னு இது பண்ணுறோம் நம்ம. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்ற வச்சுக்கிறேன். தெரியாத இடத்துல நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி தான் நான் இது பண்ணிக்கிறோம். ஸோ அதனால ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல் 12 இந்த ஆன்சர் வரும். ஸோ இப்போ இது பண்ணோம் அப்படின்னா 64 ப்ளஸ் வந்து 16 மைனஸ் 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. ஸோ 64 கேன்சல் ஆகிடும். 16 தான் இருக்கும். 16 வந்து 16 இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இந்த 12 இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் 4 தான் இருக்கும். 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In how many ways a committee consisting of 3 men and 5 women can be formed from the 5 men and 6 women? அதாவது நம்ம கிட்ட 5 men 6 women இருக்காங்க. இந்த மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கமிட்டி நான் வந்து ஃபார்ம் பண்ண போறேன். அந்த கமிட்டியில 3 மென்னும் 5 women தான் எனக்கு தேவை. ஓகேங்களா. அது வந்து எத்தனை வேஸ்ல நம்ம வந்து கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் வந்து மென்ஸ் வந்து எவ்வளோ 5, நமக்கு தேவை எவ்வளோ 3. இங்கே அண்டு வந்திருக்கிறதுனால நான் இன்ட்டு போட்டுக்கிறேன், அதை மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். டோட்டல் உமன் நமக்கு எவ்வளோ இருக்காங்க, 6 உமன்ஸ் இருக்காங்க. நமக்கு தேவை வந்து 5 உமன் தான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 5 into 4 into 3, 1 into 2 into 3 into 6 into 5 into 4 into 3 into 2, 1 into 2 into 3 into 4 into 5. ஸோ இது 2. ஸோ இது பண்ணிடலாம். ஸோ இது வந்து 10 இன்ட்டு இங்கே வந்து
5 வரைக்கும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து 6. ஸோ 6 into 10 equal to 60. ஸோ எத்தனை கமிட்டிஸ் எத்தனை வேஸில் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணலாம்? 60 வேஸில் வந்து கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, a box contains 2 white balls, 3 black balls, 4 red balls. In how many ways can 3 balls can be drawn from the box? If at least 1 black balls is to be included in the drawn. ஆக்சுவலாக வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸில் 2 white balls, 2 white balls வச்சிருக்காங்க, 3 black ball வச்சிருக்காங்க, 4 red ball வச்சிருக்காங்க. அதுலேருந்து ரேண்டமாக ஒரு 3 பாலை வந்து பிக் பண்ணுறாங்க. அந்த பிக் பண்ணுற பால் அட்லீஸ்ட் வந்து 1 பால் வந்து பிளாக்காக இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 3க்குமே பிளாக்காக இருக்கலாம். அப்படி எத்தனை வேஸில் வந்து நம்ம பிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ எப்படின்னா, நம்ம பிக் பண்ணுறது 3 தான். ஓகேங்களா? அந்த 3ல கன்ஃபார்மாக 1 வந்து பிளாக்காக இருக்கணும். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன வேணா இருக்கலாம். அப்போ இந்த ஒயிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த 2வும் இந்த 4ஐயும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 6ன்னு. நீங்கள் ஆட் பண்ணி 6ன்னு போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா இந்த 2ல C1, ஸோ அப்படி இது பண்ணலாம். நான் உங்களுக்கு ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் போகக்கூடாது அப்படின்றத இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்ட்டு அந்த 6ல இருந்து எனக்கு 2 வேணும். ஓகேங்களா? அப்போ தான் 3 வரும். ஸோ ப்ளஸ் இது ஒரு வே. நெக்ஸ்ட் வே என்ன பண்ணலாம்னா, பிளாக் வந்து நான் 2 எடுக்கிறேன், இதிலிருந்து 1 வந்து எடுக்கிறேன், ப்ளஸ் பிளாக் ஃபுல்லாகவே நான் பிளாக் எடுத்துக்கிறேன். இதில் நான் எதுவுமே எடுக்கலாம். இதுதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு இது 3 கீழே 1 வரும், இன்ட்டு இது பண்ணோம் அப்படின்னா 6 இன்ட்டு 5 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 1 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 3 2 1 1 2 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பண்ணுறப்ப 3 இங்கே 3ஆல் போகும், நான் 15 ப்ளஸ், ஸோ இது கேன்சல் ஆகிடும் 18 ப்ளஸ் இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிட்டு 1. ஸோ 1 இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் 3 இன்ட்டு 15 வந்து 45 வருமா? 19 4 1 64. ஆன்சர் வந்து 64. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இமேஜ் கொடுத்துருக்காங்க. இமேஜில் வந்து ஆட் ஒன் கேட்குறாங்க. அதாவது 3 வந்து ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ் போட்டோம் அப்படின்னா இந்த எதிர் சைடு இந்த சைடு வந்துடும், இப்படி வரும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கு. அப்போது இதே நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறப்போ எப்படி வரணும்னா, இமேஜ் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறப்போ இப்படி வந்து இமேஜ் வந்து நமக்கு வரணும். ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் இமேஜ் பார்ப்போம். நெக்ஸ்ட் இமேஜும் கிளாக் வைஸ் பண்ணுறப்ப இப்படி தான் வரும். இந்த இமேஜும் கிளாக் வைஸ் பண்ணுறப்ப இப்படி தான் வரும். ஸோ இது மட்டும் தான் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2. எ பீஸ் ஆஃப் ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். தண்ணியில் ஐஸ் பீஸை போய் போட்டால் அது எப்பவுமே என்ன பண்ணிட்டு தான் இருக்கும்? ஆல்வேஸ் வந்து அது மிதந்துட்டே தான் இருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இன் ஏ கிளாஸ், ஒரு கிளாஸ் இருக்கு, அதில் 2/5 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அதாவது 2/5 வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் பாய்ஸ், பேலன்ஸ் வந்து பாய்ஸ். ஓகே, 3/5 வந்து பாய்ஸாக இருக்காங்க. அதில் இஃப் 1/5 ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் 1/4 ஆஃப் த பாய்ஸ் ஆர் ஆப்சென்ட். அதாவது இத்தனை இது இருக்கிறவங்க வரல. விச் பார்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட். ஸோ வராதவங்களை சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கிறது தான் கொஷின். ஸோ ஜென்ரலாக இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம 500 அப்படின்னு எடுத்துப்போம். இது பாய்ஸு, இது கேர்ள்ஸு. ஓகேவா? 500 அப்படின்றதுனால கேர்ள்ஸ் வந்து 200, பாய்ஸ் வந்து 300. ஓகேங்களா? இதெல்லாம் கேர்ள்ஸ் வந்து 1/4 வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு இது பண்ணோம் அப்படின்னா 40. இது வந்து இது பாய்ஸ் வந்து 1/4 வந்து வரல அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அப்படி பண்ணுறோம் 300 அங்கே 7 5. ஓகேங்களா? இது வரல. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ப்ரெசென்ட், ஆப்சென்ட்டை கழிச்சிட்டு ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்கணும். இதில் கழிச்சோம் அப்படின்னா 300ல் 75 நம்ம இது பண்ணோம்னா 225, 200ல் 40 இது பண்ணோம் அப்படின்னா 160. இப்போ டோட்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 160 385 டிவைடட் பை 500. இதை 5ஆல் நம்ம இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 777 டிவைட் பை
100. ஸோ இத்தனை பேர் தான் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அதாவது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம ஃபைன் பண்ணணும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்கா, 12 வந்து 3 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பி, ஓகேங்களா, பி ஏ, இதை ஒரு இதாக இது பண்ணிட்டு இது எப்படி அப்போ இது மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, வர்டிக்கலாக இது எழுதிட்டோம் அப்படின்னா, ரைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே தெரியுது. இங்கே இருக்குது எல்லாமே பி தான் வரும், இங்கே இருக்குது எல்லாமே நமக்கு வந்து என்ன தான் வரும், ஏ தான் வரும், இங்கே இருக்குது எல்லாமே ஏ தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றது நம்ம என்ன வரும், ஏ ஏ பி ஏ ஏ. ஸோ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டடி தி டயக்ராம் பிலோ அண்ட் ஐடென்டிஃபை த ரீஜன் ரெஃபரன்ஸ். அதாவது இதுதான் கொஸ்டின். யூத் who are unemployed but not educated. அவங்க இப்போ யூத் கொடுத்துருக்காங்க, எஜுகேட்டட் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய்டு கொடுத்துருக்காங்க. அதாவது யூத்தாக இருக்க பசங்க வந்து படிச்சும் இருக்கக்கூடாது, எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடாது, அன்எம்ப்ளாய்டு. அப்போ அவங்க அன்எம்ப்ளாய்ட்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். நாட் எஜுகேட்டட் அப்படின்னாலும் இது ஃபுல்லாக கேன்சல். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்ன, இவங்க தான். அப்போ ஆன்சர் வந்து 2. Next question. The following question is based on a dice numbered 1 to 6 in a different ways as indicated. If 2 is opposite to 3 and adjacent to 4 and 6, then which of the following statements necessarily, இங்க என்ன கொடுத்துருக்க, நெசசரிலியே நம்ம ட்ரூவாக இருக்கணும். ஓகேங்களா. மேபி அப்படின்றத கிடையாது, கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கணும். கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது, 3 இருக்குது சொல்லியிருக்காங்க. 2க்கு அட்ஜசன்ட்டாக 6ம் 4ம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ மேபி இந்த இடத்துல வந்து 1 5 இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 இஸ் ஆப்போசிட் டு 5 கிடையாது, அட்ஜசன்ட். ஓகேங்களா. ஆப்போசிட் வந்து கிடையாது. 4 இஸ் ஆப்போசிட் டு 6 கிடையாது, 4 வந்து 6க்கு வந்து அட்ஜசன்ட் தான். ஓகேங்களா. 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்படி கிடையாது. இப்போ 4 வந்து மேபி 2 4 6 வந்து எப்படி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே அட்ஜசண்டாக இருக்கணும், இல்லை ஆப்போசிட்லேயுமே இருக்கலாம். ஸோ அதனால வந்து இது கிடையாது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து கொஷினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். கொஷினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் மேலே உங்களுக்கு இது வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்க்கணும். 1 இஸ் அட்ஜசன்ட், அதாவது இது மேபி இருக்கலாம். இது நெக்ஸ்ட் நமக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம்னா எது நமக்கு தெரியும், அதாவது எக்ஸாக்டாக என்ன வரும் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணலாம். 1 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 3. ஸோ டெஃபினட்டாக 2ஓடது ஆப்போசிட் வந்து 3 நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போ 1 வந்து இதுக்கு அட்ஜசண்டாக தான் இருக்கணும். 1 வந்து 3க்கும் 2க்கும் ஆப்போசிட்டாக வந்து இருக்க முடியாது. ஓகேங்களா. இதுதான் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எக்ஸாக்டாக ஃபைன் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்தா, பிளட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கேட்டிருக்காங்க. இஃப் ஏ இஸ் பிஸ் சிஸ்டர், சி இஸ் பிஸ் சிஸ்டர், சாரி சி இஸ் பிஸ் மதர், D is C's father and he is D's mother, then how is A is related to D? ஏக்கும் Dக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், A is B's sister, ஏவும் பியும் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா. அதாவது A is B's sister. அப்போ சிஸ்டர் அப்படி இது நமக்கு வந்து அந்த மேலா ஃபீமேலான்னு தெரிஞ்சிடும், சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து சி இஸ் பிஸ் மதர், பியோட மதர் தான் சி. அப்போ இவங்களும் நமக்கு அந்த ஜெண்டர் தெரிஞ்சிடும். டி இஸ் சிஸ் ஃபாதர், இவங்களோட ஃபாதர் தான் டி. அப்போ அவங்களுக்குமே நமக்கு ஜெண்டர் தெரிஞ்சிடும். இஸ் டிஸ் மதர், இ வந்து டியோட மதர். இப்போ டியோட மதர் அப்படின்னா இந்த இது வந்து இங்கே வரும் வச்சுக்கோங்களேன். இவங்க மதர் அப்படின்னால இங்கே ஃபீமேல். ஓகேங்களா. டிஸ் மதர். இப்போ அப்படியே நம்ம இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ்ன்றனால இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இவங்க என்னன்னு தெரியல. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ இவங்களோட ஃபாதர் அப்படின்னா அப்போ இவங்க அப்பா, அதாவது இவங்க அம்மா. ஓகேங்களா. இவங்களுக்கு ஏக்கும் பிக்கும் இவங்க அம்மா, இந்த அம்மாவோட அப்பா தான் வந்து டி. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன வரும், டிக்கு வந்து என்ன வரும், கிராண்ட் டாட்டர். அவங்க ஏக்கு தான்
டிக்கு ஏ என்ன ரிலேட்டடாக ஆகும்னா கிராண்ட் டாட்டர் ஆகும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து கிராண்ட் டாட்டர். இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். பாயிண்டிங் அவுட் டுவர்ட்ஸ் ஏ உமன். ராஜ், அதாவது ஒரு உமனை பார்த்துட்டு ராஜ், அதாவது ஏ அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர். அதாவது இவரோட ஒய்ஃபோட சிஸ்டர். ராஜ்ன்னு இருக்கு, ஆறுன்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஒய்ஃப் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அவங்க ஒய்ஃபோட சிஸ்டர் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ஒய்ஃபோட டாட்டர் தான் வந்து இந்த உமன். ஓகேவா? இந்த ஒய்ஃபோட டாட்டர் இசட்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹவ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் த ராஜ் ரிலேட்டட் டு உமன். ராஜ், அதாவது இந்த இவங்களுக்கும் ராஜோட ஒய்ஃப் இருக்காங்களா, இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? இவங்களோட பொண்ணு இவங்களை என்னன்னு கூப்பிடணும்? ஆன்டின்னு தானே கூப்பிடணும். ஆன்சர் வந்து ஆன்டி, ஆண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் 481 அப்படின்னா ஸ்கை இன் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. 246 அப்படின்னா சி இன் டீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 698ன்னா சி லுக்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வாட் நம்பர் இஸ் த கோட் ஃபார் லுக்ஸ்? லுக்ஸ் அப்படின்றதுக்கு என்ன கோட் வரும் அப்படின்னு, அதாவது என்ன நம்பர் வந்து கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது மூணுத்துலேயும் பார்க்குறப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு காமனாக இருக்கும். இப்போ இங்கே இந்த இதில் சியும் சியும் வந்து காமனாக இருக்கா? அப்போ சியும் காமனாக இருக்கிறப்போ அந்த நம்பர்ஸ் 246 அதுக்கப்புறமா 698. இதில் ரெண்டுத்துல என்ன காமுக்கு 6. அப்போது சிக்கு வந்து என்ன வரும்? 6. ஓகேங்களா? இங்கே ஸ்கை இன் ப்ளூ, இங்கே சீன் அப்போ இன் இருக்கா? ஸோ இது ரெண்டுத்துல காமனாக ஒன்று இருக்கும். அப்போ 481 அதுக்கப்புறமா வந்து 246. அப்போ 4 அப்படின்றது இன்னுக்கு வரும். ஓகேங்களா? 6 ப்ளூ. இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது வந்து ப்ளூ வந்து காமனாக இருக்கு. 481 698 ப்ளூக்கு என்ன அப்படின்னா கோடு, அப்போ 8ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு வந்து லுக்ஸ்க்கு வந்து இப்போ 6 அப்படின்றது இது, 8 அப்படின்றது ப்ளூ, அப்போ 9 அப்படின்றது வந்து என்ன? லுக்ஸ். அப்போ லுக்ஸுக்கு கோடு வந்து என்ன? 9. ஆப்ஷனில் என்ன இருக்கு? டி ஆப்ஷன். ஆக்சுவலாக இது என்னன்னா ஆட் ஒன் அவுட், அதாவது 4 குரூப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் வந்து அந்த 3 குரூப்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 வரும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3. ஸோ இதுக்கும் 4 + 4 வந்து வரும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4. இதுக்கும் ஆல்பபெட் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4 தான் வரும். இதுக்கும் 4 தான் வரும். இதுக்கும் 4, இதுக்கும் 4. ஸோ இங்கே பார்த்தோம்னா இதுக்கும் 4 வரும். இதுக்கும் 5 வரும். இதுக்கும் 5. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டுத்துலையுமே ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக கொடுக்கல. ஆனால் புக்கில் நீங்கள் இந்த கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கு ஆன்சர் வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க. The same relationship obtained in one of the 4 alternate given. எவாப்ரேஷன், கிளவுடு, ரெயின். தண்ணி எவாப்ரேட் ஆகி மேலே கிளவுட் ஃபார்ம் ஆகும், கிளவுட் ஃபார்ம் ஆகி அங்கே ரெயின் ஆகும். இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்னீசிங், காஃப், கோல்டு வந்து அது ரிலேஷன்ஷிப் கிடையாது. டேனிங், லெதர், பர்ஸ் அதுவும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. மேபி இந்த ரெண்டுத்தில் ஃபஸ்ட்டு பட் வந்து மொட்டாக இருக்கும். மொட்டாக தான் அதாவது ஃப்ளவர் வரும். அதில் இருந்தால் ஃப்ராக்ரன்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கலாம். ஆக்சிடென்ட் ஆனால் நமக்கு இன்ஜுரி ஆகும், இன்ஜுரி ஆனால் நமக்கு பெயின் வரும். ஸோ இது இந்த 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் டிஎன்பிசி கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் டிஎன்பிசி வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி கொடுத்துருக்க கீ வந்து ஃபைனல் கீ கிடையாது, டென்டேட்டிவ் கீ தான். ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் த பிரேவரி. பிரேவரி அப்படின்னா என்ன? கரேஜ் இருந்தால் தானே பிரேவரி இருக்கும். ஸோ அது ஆன்சர். which figure in the options is embedded in the pattern given in the figure X. அதாவது ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க, கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்து அதாவது உள்ள புகுத்தி வச்சிருப்பாங்க. எம்பெடட் அப்படின்னா
உள்ள எம்பெட் பண்ணி உள்ள புகுத்தி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எது கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ்ல எப்படி கொடுத்துருக்காங்க? ஸோ இப்படி இது பண்ணா ஓகே. ஆனா இவங்க இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது இல்லை. அப்போ இது கரெக்ட் கிடையாது. இங்க வந்து இப் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட் கிடையாது. ஸோ இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தா இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு இப்படி. இது கரெக்ட். ஆனா இது தப்பு. ஸோ ஆனா இங்க பாருங்க. இது கரெக்டா இருக்கா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கா? அப்போ ஆப்ஷன் வந்து சி. Study the following arrangement carefully and answer the question given. How many such consonants are there in the above arrangement, each of which is immediately preceded by a symbol and immediately followed by a number? அதாவது ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கான்சனன்ஸ் நமக்கு என்ன தெரியும்? வவல்ஸை தவிர்த்து ஆல்பபெட்ஸ் மிச்சம் எல்லாமே கான்சனன்ஸ் தெரியும். இப்போ பி அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு முன்னால ஒரு சிம்பிள் இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்திருக்கணும். அப்படி எந்த ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படி எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்டி இருக்கு. ஸோ இது வராது. இங்கே இ இருக்கு. இ வராது. வவல்ஸில் போயிடும். கே இருக்கு. கேக்கு முன்னால் சிம்பிள். அதுக்கப்புறம் நம்பர். ஸோ இது ஒரு ஒன்று இருக்கா? அதுக்கப்புறம் ஜேக்கு முன்னால் சிம்பிள் வரும். ஸோ கிடையாது. இது கிடையாது. பிக்கு முன்னால் சிம்பிள் தான் வரும். நம்பர் வந்திருக்கு. அதுவும் கிடையாது. ஏ கிடையாது. பிக்கு முன்னால் சிம்பிள் வந்திருக்கணும். அதுவும் கிடையாது. கே சிம்பிள் அதுக்கப்புறமா வந்து நம்பர் வந்திருக்கணும். அதுவும் கிடையாது. சிம்பிள் இது கிடையாது. இது ஒரு இது. ஸோ 1 இதோட செகண்டு. அதே மாதிரி ஏதாவது டீக்கு முன்னால் சிம்பிள் இருக்கணும். சிம்பிள் இருக்கு. நம்பருக்கான நம்பர் இல்லை. அப்போ இது கிடையாது. நம்பர் இருக்கு. ஸோ இது கிடையாது. அப்போ 2 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வி ஃபாலோ சம் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராக்டிசஸ் யூஸ்டு பை லேர்னிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர் ஆஃப் த எம்என் இன்ஸ்டியூட். அதாவது எம்என் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபாலோ பண்ணுற டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்கிறவங்க லீடிங் இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, தி எம்என் இன்ஸ்டியூட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டியூட் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது எம்என் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க நாங்கள் வேர்ல்டுலேயே நல்லா இருக்கிறதா ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து எம்என் இன்ஸ்டியூட்டை வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்ல கிடையாது. அதாவது லீடிங் இன்ஸ்டியூட்னு சொல்ல கிடையாது. ஸோ அப்போ இது வந்து வராது. whatever is being followed by the world's leading institute will definitely be good and useful. அது என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டில் லீடிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களே, அவங்க ஃபாலோ பண்ணுறதுலாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னதுக்கு இதுக்கும் நமக்கு சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து அந்த கன்க்ளூஷன் தான் ஃபாலோ ஆகும். ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபாலோயிங் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஏ ஹேஷ் பி மீன்ஸ் இது எப்படின்னா ஏஸ் டிவைடட் பை பி. A star B means A's multiplied by B. The salary of Ram is 80% of the salary of Ravi's. அதாவது ரவியோட சேலரியிலேருந்து 80% வந்து ராம்னு சொல்லியிருக்காங்க. ராமுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ சொல்லியிருக்காங்க. ஏவோட சேலரி வந்து 80% ஆஃப் பிஸோட சேலரி. ஓகேங்களா? இதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இது எப்படி இருக்கா? அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு இங்கே என்ன டிவைட் இருக்கா? அந்த டிவைடுக்கு வந்து 8 என்ன சொல்லியிருக்காங்க? ஹேஷ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து என்ன இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் பி ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி எது இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 100 கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. நமக்கு 80 தான் வரணும். ஸோ இது 3த்துல 80 இருக்கு. 80க்கு அப்புறமா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா ஹேஷ் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. இது ஏக்கு அப்புறமா ஹேஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 100க்கு அப்புறமா ஹேஷ் வரணும். 100க்கு அப்புறமா இங்கே ஹேஷே கொடுத்ததுனால 100க்கு அப்புறமா ஸ்டார் வரணும். இந்த இடத்துல ஹேஷ் கொடுத்ததுனால இது வராது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி. fill in the blanks with a suitable figure from the options given. அது ஆக்சுவலாக வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் மார்க் கொடுத்துருக்க இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 லைன்ஸு, இங்கே 4 லைன்ஸ். அப்போ இங்கே இருக்கிற இமேஜில் வந்து 5 லைன்ஸ் வரும். 5 லைன்ஸில் இங்கே என்ன இருக்குது? இது 4, 1 2 3 4 5 6 6 1 2 3 4 5. ஸோ இதுதான் ஆன்சர் வரும்.
ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் பவர் cannot மேக் ஏ கண்ட்ரி செக்யூர். அதாவது ஒரு கண்ட்ரி வந்து நியூக்ளியர் பவர் வச்சிருந்தா அந்த கண்ட்ரி வந்து செக்யூரா இருக்கு அப்படின்றது கிடையாது. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, we should stop further increasing our nuclear power, we should destroy our nuclear capability, we should focus on improving the diplomatic relationship. இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்ட்ரி வந்து நியூக்ளியர் பவர் வச்சிருக்கிறதுனால அந்த கண்ட்ரி வந்து செக்யூரான கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படி இருந்ததுல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூக்ளியர் பவர் வந்து அது நம்ம நியூக்ளியர் பவர் இன்னும் அதிகமா நம்ம நாட்டுல வச்சுட்டு இருக்கணும்னு சொல்றாங்க இந்த இதில். ஸோ இவங்க வந்து செக்யூர் கிடையாதுன்னு சொன்னா அப்போ எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வராது. வி ஷுட் டெஸ்ட்ராய், அதாவது நியூக்ளியர் பவர் இருந்தாலும் சேஃப்டி, அதாவது செக்யூர் இல்லை, அதுக்காக டெஸ்ட்ராய் பண்ணா நமக்கு செக்யூரிட்டி கிடையாதுன்னு, அதாவது செக்யூரிட்டி வந்துடும் அப்படின்னு கிடையாது. இருக்கணும், பட் அது லிமிட்டெட். ஸோ அதனால இதுவும் வராது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம இதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணாமல் ஃபர்தராக இந்த வச்சிருக்கிறத இன்க்ரீஸும் பண்ணாமல் என்ன பண்ணலாம்னா, நம்மளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இப்போ ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே நம்ம கண்ட்ரிக்கு வந்து எந்த இதுவும் இருக்காது. ஸோ அப்போ நமக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சி வந்து நமக்கு ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். இங்கே ஒரு இமேஜ் மாதிரி கூட அந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்கான். 6 ஸ்கொயரு, 6 கியூபு, 5 ஸ்கொயரு, 5 கியூபு, அப்போ 4 ஸ்கொயரு, இங்கே 4 ஸ்கொயர் வரணும், இங்கே 4 கியூப், 4 ஸ்கொயர் வந்து 16. ஆன்சர் வந்து 16. கேலண்டர் சம் கொடுத்துருக்காங்க. January 1, 2007 வந்து மண்டே. Jan 1 மண்டே. இந்த டே வந்து லீப் இயர் அப்படின்னா நார்மல் இயராக பார்க்கணும். நார்மல் இயர்னா கொடுத்துருக்குது விட நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும். லீப் இயர் அப்படின்னா +2 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு வருஷம் முடிஞ்சுட்டு நமக்கு ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக போகும். அப்படி January 1 அப்படின்னா மண்டே அப்படின்னா அப்போ 1 டே ஆட் பண்ண அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே. ஸோ அப்போ 2008 Jan 1 வந்து நமக்கு டியூஸ்டேவாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே பாருங்க, அங்க நார்மல் இயர் வச்சு கொடுத்துருந்தாங்க, இங்க லீப் இயர் கொடுத்தா. நான் நார்மல் இயர்னா 1 டே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும் சொன்னேன். லீப் இயருக்கு வந்து 2 டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டா போதும்னு சொல்லிட்டேன். இது வந்து 2020 அப்படின்றது லீப் இயரா. அப்ப Jan 1 வந்து தேர்ஸ்டே கொடுத்துருக்கான், ஓகேங்களா. தேர்ஸ்டே அப்படின்னா 2 இயர்ஸ், அதாவது 2 டேஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து செகண்ட் டே ஃப்ரைடே சாட்டர்டே, அப்போ ஆன்சர் வந்து சாட்டர்டே வரும். தேங்க்யூ.